இத்தோடு இரண்டாம் சுற்றும் முடிவடைந்து விட்டது. அடுத்ததாக கடைசி மறுப்புரை. இதற்காக இரண்டு தரப்புக்கும் 15 நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த சுற்றில், அதாவது இந்த கடைசி மறுப்புரை சுற்றின் முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், இந்த சுற்றில் எந்தவித புதிய வாதங்களும் வைக்கப்படக்கூடாது. இதுவரைக்கும் பேசப்பட்ட அந்த வாதங்களுக்குரிய மறுப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுவதே ஒழிய, மறுப்புக்காக மாத்திரம்தான் இந்த சுற்றை பயன்படுத்த வேண்டியதே ஒழிய புதிய வாதங்கள் வைக்கப்படக்கூடாது என்பது இந்த சுற்றின் முக்கியமான நிபந்தனை. ஆக இன்னும் 2 நிமிடங்களில் கடைசி மறுப்புரை ஆரம்பமாகும். இதற்காக ஒவ்வொரு தரப்புக்கும் 15 நிமிடங்கள் வழங்கப்படும். ஒரு கேள்வியை வைத்தார் இந்த அத்திமர இதுகளை. ஆனால் உண்மையிலே விரிவாக நாங்கள் பேசினால் அநேக நேரம் போகும். சுருக்கமாக நான் பேசிக்கொண்டு போகிறேன், மிகவும் காலம் இருக்கிறபடியால். அத்திமரத்தினுடைய காரியம் என்னென்றால், முதல் அத்திமரத்தை பற்றி கொஞ்சம் படிக்கவும். பழம் வருவதற்கு முன்னுக்கு இலைகள் வரும். இதுதான் அத்திமரத்தினுடைய பண்பு. அப்போ அது தெரியாது. என்ன பழமையாக இலைகள் வந்து தான் புற பழங்கள் வரும், மரங்கள். அப்போ இந்த அத்திமரம் இலைகள் இருக்குது. அதாவது என்னென்னா, பழம் இருப்பதாக தோற்றம் அளிக்கின்றது, ஆனால் பழம் இல்லை. இதுதான் இன்றைக்கு மக்களுடைய நிலைமை. இன்றைக்கு பைபிளை கையில் கொண்டு போவார்கள், தாடி இருக்கும், தொப்பி இருக்கும், ஆனால் பழம் இல்லை. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதனால தான் அந்த அத்திமரத்துக்கு கீழே போய் ரைட் பசி உண்டாகுது, கீழே பாப்போம் இல்லை. அப்போ இயேசு சொல்கிறார், சபிக்கிறார். இதுதான் ஒவ்வொரு மனிதருக்கு நடக்க போகுது. பழம் இருப்பதாக வெளியிலே காட்டினாலும் உள்ளுக்குள் நாங்கள் சிறந்தவர்களாக இல்லாவிட்டால் எங்களுக்கு சாபம் வரும். அதான் அந்த அத்திமரம். இன்றைக்கும் காய்க்காத காலத்தில் சில மாமரங்களில் பழம் இருக்கு. அப்போ அதன் பொருள் என்ன? அதே தான், அது காய்க்காத காலம், ஆனால் காய்க்குதா காட்டுது. இதே மாதிரி தான் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இறை மக்கள் இல்லை, ஆனால் இறை மக்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். அதான் பயன். அடுத்ததாக கேட்டார், எத்தனை அப்பங்கள் இருக்குன்னு கேட்டார். சூரா 5ஆம் அதிகாரம் 116 அல்லாஹ் கேட்கப்படுற ஒரு கேள்வியை ஈசாவில் மறுமை நாளில், அன்றியும் அல்லாம் அறிய முடிய மகன் ஈசாவே, அல்லாவை தவிர என்னையும் என்னுடைய தாயும் 2 வணக்கத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மனிதருக்கு நீர் கூறினீரா என்று கேட்டான். கூறினீரா என்று என்னத்துக்கு அல்லாஹ் கேட்கணும்? அல்லாஹ்க்கு தெரியாதா? நீர் கூறவில்லை, ஆனால் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்ல வேணும். கூறினாரா? நீர் கூறினீரா? அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாது. இதுதான் பாயிண்ட். எல்லாத்தையும் அறிந்த அல்லாஹ்க்கு இந்த விஷயம் தெரியாது. ஈசாட்ட கேட்டுத்தான் தெரிந்து கொள்ளுகிறான். சொன்னீரா சொல்லு வடிவ விளங்குங்க. ஒரு வேத புத்தகம் படிக்கும் பொழுது குறை குற்றங்கள் பிடிக்கணும் என்று படிச்சிங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் ஒவ்வொரு பிள்ளை பிடிப்பேன். என்ன அடிப்படையில் அந்த கேள்வி கேட்கப்படுது, என்ன நோக்கத்துக்காக அந்த கேள்வி கேட்கப்படுது, அதுவும் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஈசாட்ட தான் கேட்குறேன். இந்த அல்லாஹ்க்கு ஈசாக்கும் ஒரு நல்ல ஒப்பந்தம் போட்டிருக்கு. அல்லாஹ்க்கு தெரியாத ஒரு விஷயம் ஈசாக்கு தெரிஞ்சதாக இருக்கு. குர்ஆனின் படி கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆகையால விஷயத்தை வழியாக படிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அப்பங்களை கேட்டாராம். அதை அவர் அப்பளம் என்று சொன்னார். உண்மையிலே அப்பம் இருக்காண்டு இயேசு கேட்டதை சரியா வாசிக்க தெரியாம அப்பளம் என்று வாசித்தது அவர். அதை கூட வாசிக்க தெரியாது. தெரியாம அந்த வார்த்தையை வாசித்ததே தமிழ்ல அவர். அது கூட நான் நினைக்கிறேன் இறை சித்தம். இன்ஷா அல்லாஹ் உங்க வார்த்தையில சொன்னா இறைவன் தான் அப்படி அதை பேச வைத்தான். ஏண்டா உங்களுக்கு அது அப்பளம் என்று வாசிக்குது. அப்பளங்களை கொடுக்கவில்லை, அப்பங்களை கொடுத்தார். அப்ப ஏன் கேட்கிறார் இயேசு? சில இடங்களில் கேட்கிறார், என்னை தொட்டது யார் தெரியாமையா கேட்கிறார். அல்லாஹ் கேட்கிறார் ஈசாட்ட, நீ வழிபட சொன்னியா தெரியாமையா கேட்கிறார். விஷயத்தை படிக்கும். விஷயத்தை படிக்காம கேள்வி கேட்கக்கூடாது. என்ன காரணத்துக்காக அது கேள்வி கேட்கிறார் என்றால் அவன்கிட்ட இருந்து பதில் வரும், அந்த மனுஷன்கிட்ட இருந்து அந்த ஆன்சர் வரும். தெரியாம கேட்கறது அல்ல. அடுத்தது, ஒரு கடுகளவு கூட ஈசாவால் படைக்கப்படவில்லை என்றது இவர் சொன்னார். ஒரு சின்ன ஒரு பூச்சியை கூட ஈசா படைத்ததாக இல்லை என்று. ஆனால் குர்ஆனில் ஒரு பறவையை ஈசா செய்து ஊதின பொழுது அது உயிர் உள்ள பறவை ஆகிட்டு. ஆதாமை எப்படி இறைவன் படைத்து களிமண்ணால் ஊதின பொழுது அவன் மனிதனானானோ அதே அற்புதத்தை செய்த ஒருவராக குர்ஆன் சொல்லுகின்ற ஒரே ஒருவர் ஈசா மட்டும்தான். சூரா 3ஆம் அதிகாரம் 49, சூரா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், பிதா தண்ட சொந்த வாயால இயேசுவை சிருஷ்டிகராக சொல்லுகிற வசனம். 2 காரியத்தை காட்ட போகிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். குமாரனை நோக்கி. அப்போ இதை நீங்கள் யோசிப்பீங்க, இது பவுல் தான் எழுதுகிறாரு. நோ,
சங்கீதம் 45 அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பவுல் கோட் பண்றார். குமாரனை நோக்கி தேவனே, குமாரனை நோக்கி தேவனே, உம்முடைய தேவன் தன்னை சொல்லுகிறார். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யம் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பாக்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றார். அப்ப என்ன தெளிவா சொல்றார் சொல்லுங்க பாப்போம். தேவனே இயேசுவை பார்த்து பிதா சொல்கிறார். இப்ப பிதா இயேசுவை பார்த்து சொல்றார், வானத்தையும் பூமியையும் படைத்தது நீதானப்பா. எபிரியர் 1:10-12 அந்த வசனம் பழைய ஏற்பாட்டில். வடியா யோசிங்க, பவுல் எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பழைய ஏற்பாடு. உங்களுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை எடுக்க. சங்கீதம் 102:25-27 வரை, கர்த்தாவே நீர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் அத்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது என்று சொல்லி இருக்கிறது. இவ்வளோ கிளியர். பிதாவே இயேசுவை பார்த்து தேவன் என்றும், பிதாவே இயேசுவை பார்த்து நீரே வானத்தையும் பூமியையும் படைத்தான். அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், எல்லாரும் இறை சாயலாகத்தான் படைக்கப்பட்டோம், அப்படின்னா நாங்களும் இறைவனா? தேவனுடைய ரூபம் என்று சொன்னதுக்கு காரணம் எக்ஸாக்ட். இப்போ நான் காட்ட போறேன் வேதத்தில். எபிரியர் 1:3 வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, தன்மையின் சொரூபம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பிரஸ் இமேஜ். இயேசுவை இறைவன் என்று நம்பாத ஜெகவான் சாட்சிகள் என்ற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க எக்ஸாக்ட்லி லைக் த ஃபாதர். வேற யாருக்கும் இல்லை இந்த பைபிளில். எல்லாரும் தேவண்ட சாயல் தான், பட் ஹீ இஸ் த எக்ஸ்பிரஸ் இமேஜ். பைபிள் இஸ் வெரி கிளியர். நான் அதான் சொல்றேன், நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், டைம் தான் காணாது. ரைட், அதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக குமாரன் என்றது டசின் கணக்கில் இருக்கு. உங்க குர்ஆன்ல இறைவனுக்கு நண்பன் இருக்கு. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிற உலகத்தில் கடவுள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தார்? God is one and there is nothing. ஆனா காடுக்கு ஃப்ரெண்ட் இருக்கு. சூரா 4:125. அது என்ன ஃப்ரெண்ட்? இல்லை, அது ஃபிகரட்டிவ். உங்களுக்கு வந்தா ஃபிகரட்டிவ், கிறிஸ்டியனுக்கு வந்தா பிசிக்கலா. வடிவா விளங்கி கொள்ளுங்க. இறைவனுக்கு நண்பன் இருக்குன்னு இப்ராஹிம் மட்டும் சொல்லுதான். பட் பைபிள் இஸ் கிரேட். இன்றைக்கு இறைவனை தகப்பன் என்று அழைக்கக்கூடியவர்கள் நாங்கள். அப்பா பிதாவே என்று உங்களால் அழைக்க முடியாது. நீங்கள் அடிமைகளாகவே இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு தகப்பன் என்று அழைக்கக்கூடிய. ஆனால் இப்ராஹிமுக்கு மட்டும்தான் நண்பன் என்ற பேர். ஆனால் நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு போங்க, the Bible is great. இப்ராஹிமோட நிப்பாட்டையில் இப்ராஹிம் நண்பன் என்று முதலாவது சொல்லுகின்ற புத்தகம் தௌராத். அதை மறந்து விடாதீர்கள். அது பைபிளில் பழைய ஏற்பாட்டிலும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23. ரைட், வேதத்தில் தெளிவாக பழைய ஏற்பாட்டிலும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. இயேசு என்ன சொல்கிறான்னு பாருங்க, நான் உங்களுக்கு கற்பித்த யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன். நீங்கள் எனக்கு சிநேகிதர். த ஃப்ரெண்ட்ஸ் நாட் இப்ராஹிம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்றைக்கு இறைவனுக்கு ஒரு சிநேகிதன். பைபிள் இஸ் கிரேட். உங்களுக்கு சொல்ல முடியுமா நான் இறைவனுடைய ஒரு சிநேகிதன் என்று? சொல்ல முடியாது. ஆகையால் தன்னில் உள்ளது உங்கள்ட்ட ஒன்றில் காட்டியாச்சு. காட் ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த இன்னொரு காரியம் என்னென்னு சொன்னால், ஐயாவை பற்றி நான் அவ்வளோ முன்னுக்கு எடுத்தது காரணம் என்னென்னு சொன்னால், குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டதுக்கு ஐயா இந்த உலகத்துக்கு வர இயேசு அறிவிக்க மாட்டோம். அதுக்கு ஒரு பிள்ளையான வாதத்தை வச்சார். முகமது நபியை ஈசா அறிவிச்சாராம், முகமது அறிவிச்சாராம். என்ன பொறுத்தளவில் முகமது நபியை அதாவது மூசா அறிவிச்சார், தாவீது அறிவித்தார் என்று ஒரு அத்தியாயத்தை குர்ஆனிலிருந்து எடுத்து காட்டுங்க உங்களுக்கு இருக்கிற 15 நிமிஷத்தில். நோ, எழுதப்பட்டிருக்கின்றது என்னத்தை சொன்னண்டி இல்லை. அதுக்கு எங்கே எடுக்கணும் தெரியுமா? பைபிள்ல இருந்து ஆதாரம் எடுக்கணும். உங்க குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. உங்க குர்ஆன்ல இருந்து மூசா என்னத்தை முகமதை பற்றி சொன்னார்ன்றது எனக்கு எடுத்து காட்டுங்க. ஒரு வார்த்தை தாவூத் என்ன சொன்னார்ன்றது எடுத்து காட்டுங்க. நான் காட்டுவேன் உங்களுக்கு ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அல்ஃபா டு ஒமேகா காட்டி கொண்டு போவார். இயேசுவை பற்றிய சொல்லி அத்தனை தீர்க்கதரிசிகளை பற்றி. அதை விட என்னென்ன கூட குர்ஆன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா இயேசு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டு அவரை பற்றி அறிவிக்கிறார். ஏன்? ஒரு மனிதன் நீங்கள் வருவதற்கு முன்னுக்கு உங்களை பற்றி அறிவிப்பது மேலானது. நீங்களும் பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்களை பற்றி என்ன அறிவிக்க இருக்கு? அதுக்கொண்டு ஒரு நபியை அனுப்பணுமா இறைவன்? ஹீ ஸ்பெஷல், முக்கியமானவன். அதுவும் அவருக்கு திருமணம் செய்யக்கூடாது. அதுவும் அவர்கிட்ட பேர் யாருக்கும் இல்லை.
ஐடென்டிக்கல் ஜீசஸ் மாதிரி. ஏன்? அவங்க வந்ததே வேறு நோக்கத்துக்கு, இந்த உலகத்துக்கு. இயேசு வந்ததே தன்னுடைய ஜீவனை கொடுக்க. ரைட்? அப்போ நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது சூரா 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். சூரா 2:30. வானத்தையும் பூமியையும் படைக்கும் பொழுது இன்னும் உமது இரட்சகன் மலக்குடன் நான் பூமியில் பிரதிநிதியை ஆதாமை நிச்சயமாக ஆக்கப் போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கவர்கள் அதில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தி கூடியவரை நீர் ஆக்கப் போகிறாய், நாங்களும் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கிறோம், உன்னுடைய பரிசுத்த தம்மையை போற்றுகிறோம் என்று கூறினார்கள். நீங்கள் அறியாத நிச்சயமா அல்லாஹ் நன்கறிந்தவர். தூதர்கள் அல்லாஹ்க்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ இப்படி செய்யாதே. இந்த உலகத்தில் இறைவனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவன் ஒருவனும் இல்லை. நோ கொஸ்டின் ஃப்ரம் காட். அவன் அண்டைக்கு சைத்தானாகிறான். அவன் சிருஷ்டிக்கிற ஒன்றை, அதுவும் என்னென்னா ரத்தம் சிந்த போறாங்கன்றதை எப்படி மலக்குகளுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அப்போ தே ஆர் காட். காடுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இவங்க ரத்தம் சிந்த போறாங்க, நீங்க இதை செய்யாதே. அவங்களுக்கு எப்படி தெரியும் ரத்தம் சிந்த போகுது? அப்போ இது என்ன? அல்லாஹ்வுடைய திட்டம். மலக்குகளுக்கு எப்படி தெரியும் பின்னுக்கு நடக்க போற சம்பவம்? காடுக்கு அட்வைஸ் பண்ற புத்தகம் இது. காடே மனிதனை வணங்க சொல்லப்பட்ட புத்தகம் இது. ஆகல ரைட். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டார்கள். இயேசுநாதர் சொன்னார் 2ஆம் வருகை தெரியாது. கட்டாயம் நான் அதை ஆன்சர் பண்ணுவேன். இப்படி ஆன்சர் பண்ண வேண்டிய எத்தனையோ கேள்விகள் இருக்கு. டைம் தான் பிரச்சனையாக இருக்கு. அல்லது நான் ஆன்சர் பண்ணுவேன். ஒரு விஷயம் ஒருவருக்கு தெரியாட்டியா அவர் இறைவன் இல்லை. அது ஒன்று யாருமே அதை ஏற்றுக்கொள்ளும். ஆரம்ப காலத்தில் நான் கிறிஸ்தவராக இருந்த பொழுது மக்கள்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி நான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருந்தார். உங்களுக்கு திரும்ப இன்னொன்று போட்டிருக்கு. அவருக்கு ஹெல்ப்பா நான் வசனம் தாரன். இயேசுண்ட அறிவு வளர்ச்சி அடைஞ்சிச்சான். அவர் சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன் காட்லி அவருக்கு தெரியும். ஆனால் ஆஸ் எ ஹியூமன் ஹீ டசன்ட் நோ. எபிரியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினார். உயிர்த்தெழுந்து வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க சீஷர்கள். அவர் அறிவிக்கையில் மனுஷீகத்தில் உண்மைதான் இன்றைக்கு 2வது வருகை ஒருவருக்கு. ஆனால் என்ன தெரியுமா? இந்த கடைசி நாளில் யார் வரப்போறார் சொல்லுங்க பாப்போம். அதை முதல் சொல்லுங்க. இறுதி நாளில் யார் வரப்போறார்? ஈசா. அறியாதவர் தான் இந்த உலகத்துக்கு வரப்போறார். அப்பன்னா என்ன செய்வார்? அல்லாஹ் டக்குன்னு இருந்தா போல ஈசாவை தள்ளி விட்டுருவார். இந்த ஈசா தானே வர போறார். கட்டாயம் முன்கூட்டியே தெரியும். உடைய விளங்கிக்கொள். தெரியாட்டி எப்படி அவர் வருவார்? வரப்போறது அவர், அல்லாஹ் இல்லை. ஈசா தான் இந்த உலகத்துக்கு வரப்போறார். அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசி இறுதி நாளிலே அவர் வந்துதான் இந்த காரியத்தை முடிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்த பின் அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்ப கொடுப்பீரான்னு கேட்டார்கள். இயேசுட்ட கேட்கிறார், ராஜ்யத்தை நீ திருப்பி கொடுப்பீரான். அதற்கு அவர், பிதானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். தெளிவாக சொல்றார். இந்த இடத்துல அவர் சொல்லியிருந்தா, ஐயோ எனக்கு தெரியாண்டா, அவுட். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுவார்டா, இட் இஸ் ஃபினிஷ். அவர் பிதாட்ட போய் வந்த பிறகு he can't say that. அவர் ஒன்று சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனாக இருக்கும் பொழுது பசி உண்டாச்சு. அதான் மனிதன் என்று சொல்கிறோம். மனுஷனாக வந்தார். ஆனால் அந்த மனிதன் இடத்துல ஃபுல் தெய்வீகம் இருந்தது. ஏண்டா அவரோட வாழ்க்கை வாழ்ந்ததாக குர்ஆனில் கூட ஒரு இடத்திலும் இல்லை. அவர் சொல்கிறார், உங்களுக்கு அடுத்ததல்ல. என் பிதாவில் வச்சிருக்க ஆதீனத்தில் இருக்க காரியங்களை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. அடுத்தது இயேசு சபிச்சதை பற்றி சொன்னார். கன விஷயம் இருக்குது குர்ஆனில், வாட்சி கொண்டே போகலாம். இயேசு சபிச்சதல்ல. உங்களுக்கு தெரியுமா, டாவின் வந்து நான் வாசிச்சு கொண்டு போகிறேன். சனிக்கிழமையை ஓய்வு நாளாக இருந்தது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும். மார்க் 2:27 இயேசு சொல்றார், நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கின்றேன். மனுஷனுக்கா 27:28 தெளிவாக சொல்றார். அப்ப மேலும் உங்கள் முன்னோர்கள் சனிக்கிழமை வரம்பை மீறிவிட்டார்களே, அத்தகைய உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிறுமை அடைந்தவர்கள் குரங்குகளாகி விடுங்கள். அல்லாஹ் மனிதனை குரங்காக்கினான் என்று இந்த குர்ஆன் சொல்லுகின்றது. குரங்கிலிருந்து மனிதன் தோன்றான் சார்ல்ஸ் டார்வின் சொன்னான். மனிதனிலிருந்து குரங்காகிறான் என்று இந்த புத்தகம் சொல்லுது. ஆகையால் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. பைபிளில் நீங்கள் இயேசுநாதர் சபிக்கிறாரா சபிக்க இல்லையாண்டு எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்துவோம்.
நான் என்ன சொல்கிறேன்டா, முதலாவது உங்களோட குர்ஆனில் இருக்கிற விஷயத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ புற இன்னொரு வாதத்தை சொன்ன எனக்கு நல்ல மனதில் பட்டுச்சு. இயேசு முன்னுக்கு இருந்தாரோ பின்னுக்கு இருந்தாரோ எங்களுக்கு தேவையில்லை, அவர் இறைவன் தான். மார்க் பண்ணியிருக்கு வீடியோவில் பாருங்கள். இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க. முன்னுக்கு இருந்தாரோ பின்னுக்கு இருந்தாரோ தெரியல. நான் பார்த்தீங்களா, நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தோன்னா அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். முன்னால் முன்னுக்கு இருக்கையில் அது இறைவன்ட்டு இருந்தவர் என்று சொன்னார். நான் விளக்கம் கொடுத்தேன். ஐயா சொல்கிறேன், எனக்கு பின்னுக்கு வருகிறவர் எனக்கு முன்னுக்கு இருந்தவர். அவர் அப்படி சொல்லல, அப்படி நானும் இருந்தவர். ஆகையால் இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டினா. அடுத்தது ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, மரியாள் ஒரு சிறந்த பெண்ணாக குறிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்றதை வேதத்தில் வாசிக்கிறேன். குர்ஆனில் இல்லையே, அதுக்கு கேட்டால் பதில் சொல்லல. அது இவர் சொல்கிறார், கூட புகழ்ந்த இறைவனாக முடியுமா? ஏன் கூட புகழ்ந்துருக்குன்னு தான் நான் கேட்குறேன். மரியாதை என்ன காரணம்? வேதத்தில் தெளிவு. நீங்கள் கேட்டால் சொல்லலாம். வேதத்தில் 3 இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. மரியாள் சொல்கிறாள், அவர் தம்முடைய அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்தார். லூக்கா 1:48. இதோ இது முதல் எல்லா சந்திகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். ஏன்? என் ஆவியின் இரட்சகனாகிய தேவனில் களி கூறுகிறேன். நான் தேவனை பெற்றெடுத்தபடியால் நான் மேலானவன் என்று மரியாள் சொல்லுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சகோதர சகோதரிகளே, கடைசி அமர்வு முடிவுரை. அதில் ஒரு நிபந்தனை நடுவர் சொன்னார், என்னென்னா புதிய வாதங்கள் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் சகோதரர் பல புது வாதங்களை அந்த அமர்வில் எடுத்து வைத்தார். அதோடு ஒரு காரணத்தை சொல்லணும். நம்முடைய சகோதரர் ஒரு வாதம் எடுத்து வைக்கும் பொழுது அப்பங்களை என்றது அப்பளமாக சொன்னார் இன்னொரு வாதத்தை கூட சொல்லி அது இறைவன் வர வைத்தார் ஒரு வாதத்தை சொன்னார். இப்போ இந்த நாங்கள் புது வாதம் எடுத்து வைக்கக்கூடாது, முன்வைக்கக்கூடாதுன்ற அந்த நிபந்தனையை மீற வைத்தது இறைவன். அந்த மீற வைப்பது மூலமாக நீங்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை ஒரு நிகழ்வை நீங்கள் நிகழ்த்தி காட்டிட்டீங்க. ஆனால் நாம் முஸ்லீம்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறாண்டா, ஒப்பந்தம் போட்டேன்னு சொன்னால் அது கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்க. அதனால் நீங்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு பதில் சொல்லுவோம். இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில தவறு நடந்ததை ஒரு வாதமாக எடுத்து வைத்தார், அதனால சொல்கிறேன். சகோதரர் சொல்லும் பொழுது முக்கியமான வாதங்கள் அவர் எடுத்து வைத்தார். அந்த வாதங்களுக்குரிய, அதாவது அடிக்கடி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜீசஸ் பரிசுத்தமானவர், பாவம் செய்யாதவர், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்தவர் என்ற அடிப்படையில் பல காரியங்கள் சொன்னார். இந்த வாதங்கள் இப்போ சகோதரர் எடுத்து வைத்த வாதங்கள் இருக்குது. இந்த ஆரம்ப உரை, முதலாவது வாதங்கள், இரண்டாவது வாதங்கள், அந்த எல்லா வாதங்களுக்கும் என்னென்ன வாதங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லையோ அல்லது இன்னும் கூடுதல் விளக்கங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோமோ அந்த அமர்வாக இந்த அமர்வை நாங்கள் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் சகோதரர் அதுக்குரிய பதில் என்னென்ன வாதங்கள் சகோதரர் எடுத்து வைத்தாரோ சகோதரர் ராஜகுலசிங்கம் அவர்கள் அதுக்குரிய பதில் நம்முடைய சகோதரர் வழங்குவார். அதாவது இயேசு சர்வ வல்லமையுள்ள இறைவனாக இருக்க முடியாது என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களை பைபிளிலிருந்து நாங்கள் எடுத்து வைத்தோம். அது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுவேன் என்று சொல்லியே அதிகமானவைகளுக்கு சொல்லாமலே விட்டுவிட்டார். சிலதை சமாளித்தார். சரி, பரவாயில்லை. கூறினார், நான் அப்பளத்தை அப்பளங்கள் என்று கூறினேன். அந்த இடத்துல அப்பளமாய் ஆப்பையானவர்களுக்கு முக்கியம் இல்லை, அவருக்கு தெரியாம போச்சு, அதுதான் முக்கியம். எங்களுக்கு அந்த இடத்துல அவளுக்கு தெரியாதுன்ற விஷயத்தை ஒத்துக்கொண்டீங்க தானே? ஓகே, அதுதான் நாங்கள் தேவை. அதே போலதான் அத்திமரசு இல்லையும் சரி, எல்லாம் இருக்குது, எனக்கு பழத்துக்கு முறை எல்லாம் வரும். சரி, இப்போ பலன் இல்லை தெரியாமல் தானே பழத்தை தேடி போனாரு, அதுதான் போயிட்டு. எனவே நாங்கள் சொல்ல வந்தது, இயேசு சாதாரண ஒரு மனிதராக அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கவில்லை. மனிதனுக்குள்ள பலவீனங்கள் அவருக்கு இருந்துச்சு. எனவே அவர் கடவுள் சொல்லாதீங்க, அவரே தன் மனிதன் என்று சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் சொல்றோம். அடுத்ததாக இந்த எல்லாருமே வளமையா சொல்லிட்டு வரதுதான் பதில் சொல்லி நாங்களும் சலிச்சு போயிட்டோம். இந்த களிமான்னு சொல்லி, அதான் களிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி குர்ஆன்ல நீங்க தெளிவா நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல அந்த களிமா மட்டும் பார்க்குறீங்க இல்லையா? நீங்க அதே நேரம் இது பாருங்க, இந்த களிமான்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வசனங்கள். இயேசுவை அல்லாஹ் தஆலா களிமான வார்த்தையை கொண்டு படைச்சான்னு சொல்றீங்க. களிமாவே படைக்கப்பட்டது முதலாவது விஷயம். களிமா படைக்கப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த என்ன களிமான்னு சொன்னா குர்ஆன்ல அதே நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ன மஸல ஈசா இன்னல்லாஹ கமஸலி ஆதம், ஆதம படிச்சது ஈசா படிச்சது ரெண்டுமே கிட்டத்தட்ட அல்லாஹ் இடத்துல சமமான விஷயம். என்ன? சும்மா கால லஹு குன் ஃபயகுன், படிச்சு போட்டு ஆகுன்ற அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, களிமண்ட வார்த்தை. அந்த வார்த்தை அல்லாஹ் சொன்னா ஆகும். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க பாருங்க,
தேவைன்னு சொன்னா சுத்தல் பக்கரால வந்து நீங்க எடுத்து பாருங்க 2ஆம் அத்தியாயம் 117ஆம் வசனத்தை பாருங்க. பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை முன்மாதிரிக்கு படைத்தவன் இறைவன். வைதா கலா அம்ரன், அல்லாஹ் அவனை படைக்க நாடினா அப்ப படைக்க நினைச்சா ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், ஆகுன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதுதான் இறைவனுடைய இலக்கணம். ஆகுன்ற வார்த்தை இருக்குதியா கொண்டுதா, அதை வச்சுதான் அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் படைக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி படைச்சான். அட்டாட்சியா, தந்தை இல்லாம படைக்கிற ஒரு அத்தாட்சியா சொல்லி காட்டுறேன். எனக்கு இதுக்கு வல்லமை இருக்குது, நான் இப்படியே படிச்சு காட்டலாம் எனக்கு ஒரு அத்தாட்சியா வல்லமையாக்கு. சரி, நீங்க கலிமா என்ற வார்த்தை மூலம் அல்லாஹ் கலிமத்துல்லான்னு சொன்னதால அல்லாஹ்வுடைய வார்த்தையால் இவர் இறைவனாயின்னு பார்த்தா இன்னும் சில வசனங்கள் இருக்குது. அதே கொஞ்சம் பாருங்க குர்ஆன். என்ன தெரியுமா? அல்லாஹ் தாலா சூரத்து மரியம் மாயிதால 17வது வசனம், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹி அல்லாஹ்னு சொன்னவங்க நிராகரித்து விட்டார்கள் இறைவனை. அது மட்டுமா? மாயிதால 73ஆம் வசனம் பாருங்க, லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அல்லாஹ் மூணுல ஒருத்தர் சொன்னாங்களே நிராகரித்து விட்டார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ் வகாலத்தில் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ் ذلك قولهم بأفواههم, யூதர்கள் உஸைர் இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் ஈசா அல்லாஹ்வுடைய குமாரன் சொன்னாங்க. இதெல்லாம் வாய் வார்த்தைகள், ஆதாரம் இல்லாத விஷயங்கள். யுபாயிஹூன கௌல அல்லதீன கஃபரு மின் கப்ல் ஃபஅதலஹுல்லாஹு அன்னா யுஃபகுன், அல்லாஹ் தஆலா கடுமையா சாட்டான தாக்கல். இந்த அகல அல்லாஹ் இந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. கலிமத்துல்லாஹ் அல்லாஹ் வார்த்தை, அதனால கடவுள் ஆயிட்டாருன்னு சொன்னா கடவுள்னு சொன்னார்கள் எல்லாம் அல்லாஹ் கடுமையா சார். இந்த வசனங்களே பாருங்க. சரி, அதுக்கு நான் மிச்சம் டீட்டெயிலாக நான் சொல்லலை. அடுத்ததாக சொன்னார் இன்னொரு விஷயம் வந்து அல்லாஹ் தாலாவுக்கு மலக்குமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கறதுல பல முறைகள் இருக்குது இல்லையா? சிலருக்கு தெரிஞ்சுட்டே நாங்கள் கேட்போம். இப்போ ஒரு மாணவன் வகுப்பறையில் தவறு செய்கிறாங்கவா, தவறு செஞ்சியா அப்படின்னு ஒரு கேட்குற ஒரு முறை இருக்குது இல்லையா? கேள்வி கேட்கறதுல பல முறைகள் இருக்குது. எல்லாம் தெரியாம தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுட்டு நாங்கள் சில கேள்விகளை கேட்போம். அது ஒரு முறை, அது ஒரு உஸ்லூப், அது நடைமுறையில் எல்லாருக்கும் இருக்கிறது தான். சரி, அதை வச்சு அல்லாஹ்வுக்கு தெரியாது நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை தொடர்ந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க. அல்லாஹ் தாலா இது கால தமிழை வாசிக்கிறாங்க. பூமியில் நான் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன், உமது இறைவன் வானவர்களிடம் கூறிய போது, அங்கே குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா அதை படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை புகழ்ந்து போற்றுகிறோமே, குறைகளற்றவன் என்று உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அதே வசனத்துக்கு பின்னால் வருது, உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். சரி, இது மட்டுமா அவங்களுக்கு பதில்? அது கூட பரவாயில்ல. பின்னால பாருங்க, நீங்க தொடர்ந்து அல்லாஹ் தாலா என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில பேர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு அந்த பேர்களை மலக்குமார்களுக்கு முன்னால சொல்ல சொன்ன மலக்குமார்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஒத்துக்கொள்றாங்க. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, அல்லாஹ்வே நீ எங்களுக்கு கட்டித்தந்தத்தை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அந்த வசனத்தை தொடர்ந்து படி. மலக்குமார்கள் ஒத்துக்கொள்றாங்க. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்க எனக்கு என்ன சொல்லித்தாரே அதுதான் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லித்தராட்டி எங்களுக்கு தெரியாது. எனவே மனிதன் உடைய இயல்பு குழப்பம் விளைவிக்கக்கூடிய நிறுத்தம் சிந்தக்கூடிய அல்லாஹ் தஆலா ஆல்ரெடி மலக்குமாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு அவங்க அப்படி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அதே பிற்பட்ட வசனங்கள்ல சொல்றாங்க, அவங்க அழகா ஏற்றுக்கொள்றாங்க. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்க சொல்லித்தராமையா அல்ல, நீ சொல்லித்தராம எங்களுக்கு தெரியாதுங்கிற இயலாமை மலக்குமார்கள் அடுத்த வசனத்தில் ஒத்துக்கொள்றாங்க. அதை நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. எனவே இதுவரைக்கும் நாங்கள் எடுத்த வாதங்களுக்கு முழுமையாக பதில் சொல்லாமலும் தலைப்புக்கு சம்மந்தமில்லாத நிறைய வாதங்கள் எடுத்து வச்சாரு. இந்த தலைப்பை நாங்கள் இதுக்குள்ளே சுருக்கிக் கொள்வதற்காக வேண்டி அதுக்கான பதில்களை நாங்கள் தொடரல. அதுக்காக பதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பதில் இருக்குதுங்க. ஆனா இந்த தலைப்பை மாத்திரம்தான் நீங்க பேசணும்ன்ற எண்ணத்துக்காக வேண்டி தான் நாங்கள் தலைப்புக்குள்ள கன்ஃபைன் ஆகி கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு இதுக்கு முதல் நடக்கிற விவாதங்கள் பொதுவாக நடக்கிற தெரியும். விவாதம் திசை திருப்படப்பட்டா சம்மந்தமில்லாத கேள்வியை வச்சு அவங்க அதில் யோசிச்சு கொண்டிருப்பாங்க, எடுத்து சப்ஜெக்ட் விட்டுருவாங்க. ஸோ அந்த நிலையை நாங்கள் விடல, நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தலைப்புகளை போட்டு கண்டிப்பா என்ன செய்வோம், எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம நாங்கள் பேசுவோம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அடுத்தது தகப்பன் இல்லாமல் பிறந்ததால ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாயிட முடியுமா? அன்பானவர்களே, இது நான் பலமுறை நாங்கள் சொன்ன விஷயங்கள். தகப்பன் இல்லாமல் பிறந்ததுனால அவர் கடவுளாக முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு அத்தாட்சி, எல்லாமே அத்தாட்சி. அப்படி பார்த்தீங்கன்னா தாயும் இல்லை தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் மன்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படித்த தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. இதுல தாயாரும் இருக்குது. அதே போல ஒரு படி குறையன்னு நாங்கள் சொல்லணும். எனவே இயேசுவை இறைவனுடைய தீர்க்கதரிசியாகவும் ஒரு நல்ல மனிதராகவும் பைபிளும் அறிமுகப்படுத்துகிறது, இஸ்லாமும் அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் சரியான கொள்கையாக இருக்கும் என்பதை கூறி என்னுடைய இந்த வாதங்களுக்கான பதில்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் புதிய வாதங்களை வைக்கக்கூடாதுங்கிறது நிபந்தனை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் வானவர்களுக்கு இதெல்லாம் வந்து புதிய வாதங்கள், ஒப்பந்தத்தை மீறி
நடந்த ஒரு செயல். அடுத்ததாக நான் இயேசு கிறிஸ்து இறைவன் என்று சொல்லிட்டேன். அதாவது முன்னாலே இருந்தாலும் சரி பின்னால் இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து இறைவன் இல்லை என்கிறத நான் பதிவு செஞ்சேன். தெளிவாக வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர் வந்து சேர்க்க வேண்டும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து ஏற்கனவே வந்து வச்சார். அதிகாரம் கொடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய யாரும் வந்து இறைவன் கிடையாது. அதிகாரம் உரியவர் தான் இறைவன். உதாரணமாக குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 107வது வசனம், நபியே வானங்களிலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் அல்லாஹுக்கு உரியனே என்பது உனக்கு போதுமானதா இல்லையா? அல்லாஹுக்கு உரியதாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவர் இல்லை, அதிகாரம் பெற்றவர். அதிகாரம் பெற்றவர் ஒருபோதும் இறைவனாக முடியாது. உதாரணமாக வான பூமியின் அதிகாரம் என்ன இருக்குது? அதிகாரம் பெற்றோர் ஒரு இறைவனாக சொல்வதாக இருந்தால் பாஸ்டர் ராஜர் வைத்ததான யாத்திராகம் அதிகாரம் 7 வசனம் 1 தேவன், அதாவது மோசே தேவனாக அதிகாரம் பெறாரு. இது எல்லாத்தையும் பெரிய அதிகாரம், அப்போ அவர் இறைவன் சொல்ல வேண்டுமே. எனவே அதிகாரம் பெரும் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒருபோதும் இறைவன் இல்லை. அடுத்ததாக எபிரேயருக்குரிய எபிரேயர் 1:8 குமாரனை தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளதே. குமாரனை பார்த்து தேவன் என்று சொன்னதாக அந்த வசனம் சொல்லுது. தேவனுங்கிற சொல் மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுது, அத்தாரிட்டி உள்ள, அதாவது ஒரு மதிக்கத்தக்க மக்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி 82:6 பாஸ்டர் ராஜா அவர்களே வாய்ச்சாங்க. ஸோ வாய்ச்சி விட்டு அப்போ தேவன் என்று சொல்லியிருந்தால் இன்னும் சொல்லி கேட்க முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 10 கர்த்தர் சிருஷ்டித்தான சொல்லப்பட்டுள்ளது யார்? இயேசு கிறிஸ்துடைய தேவன். அதுதான் ஏற்கனவே வச்சாங்க. யோவான் 20:17 என்னுடைய தேவன் சொல்கிறார். இறைவனுக்கு இறைவன் இருக்கிறது எப்படி அறிவுபூர்வமாக இருக்கும்? இறைவனுக்கு இறைவன் இருக்கிறது. அப்போ தான் சிந்திக்கணும். மேலும் அந்த சங்கீதம் 45 காட்டினார், 45:6 சங்கீதம் 45:3 படித்து பார்த்தா இறைவன் ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 45:6 யாரை குறித்து சொல்லப்படுதோ அவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லப்படுது. ஆசீர்வதிக்கப்படுபவர் இறைவன் இல்லை, ஆசீர்வதிக்கிற இறைவன் ஆசீர்வதிக்க தேவையில்லை. எனவே ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒருபோதும் இறைவன் இல்லை. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 1 வசனம் 8 இயேசு கிறிஸ்து இறைவன் இல்லைங்கிறது தான் நிரூபிக்கிறது தவிர இறைவனுங்கிறது நிரூபிக்கல. ஏற்கனவே பவுல் தெளிவாக சொல்லிட்டாரு 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 3 இயேசு கிறிஸ்துடைய தலைவன் தேவன் என்று சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். ரைட். அடுத்து என்ன விஷயம் சொன்னா வணங்கப்படுதல். இப்போ நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்க சொல்லியிருக்கே, இப்போ சிறுக்கு வைக்க சொல்லியிருக்கே. நான் எங்கேயாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறைவனாக வணங்க சொல்லியிருக்கா? எங்கேயாவது இருக்கிறா? வணங்க சிரம் பண்ணியிருந்தால் அது ஒரு மரியாதை நிமித்தம், ஒரு மதிக்கத்தக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது மனித குலத்துக்கும் முதல் மனிதர் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன் மனுஷனை வணங்கினது பைபிளில் இல்லையா? 1 சாமுவேல் அதிகாரம் 24 வசனம் 8 சவுலை போய் தேவனே என்று சொல்லி தாவீது வணங்குறாரு. அப்படின்னு சொன்னால் அதுக்காக கடவுளை வணங்குறான்னு நிறுத்த முடியுமா? சிறுக்கு வச்சா தாவீதை நிறுத்த முடியுமா? அப்படி சிறுக்கு வச்சதாக இங்கே அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? ஒரு வசனம். அடுத்தாக நான் கேட்டேன் இயேசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு துரும்பப்படுத்தியதாக சொன்னதாக இங்கேயாவது இருக்கான்னு சொல்லி கேட்டு அதுக்கு உடனே எபிரேயர் 1:10 ஆதாரம் காட்டினார். எபிரேயர் 1:10 பவுல் சொன்னது, அதுவும் கர்த்தரை நோக்கி சொன்னது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொன்னது இல்லை. ரைட். இயேசு பாவம் இல்லாதவர் என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைச்சார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக இஸ்லாத்தை பொறுத்த வகையில் பாவ மன்னிப்பு தௌபா தேடுதல் எங்களோட ஒரு விஷயம் ஒரு வணக்க வழிபாட்டில் உண்டு. அதை அவர் செஞ்சு காட்ட வேண்டும்ங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. ஆனால் பைபிளோட அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி. பைபிளுடைய அடிப்படையில் மார்க் அதிகாரம் 1 பொறுத்த வகையில் யோவான் பாவத்துக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுக்காரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் எடுக்காரு. பாவம் செய்யாதவருக்கு பாவத்துக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுக்குற இடத்துல என்ன வேலை? எனவே ஒரு பாவியன்னு காட்டுது. மேலும் மத்தேயு அதிகாரம் 6 படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறை வீட்டை பூட்டிட்டு ஒருத்தருக்கு தெரியாமல் ஜெபம் பண்ணணும், மற்ற மக்களுக்கு தெரியாம ஜெபம் பண்ணால் அது ஒரு பாவமான ஒரு காரியமாக, ஒரு தவறான காரியமாக சொல்லுது. ஆனால் மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 36-39 இயேசு கிறிஸ்து சீரர்களை கூட்டிக்கிட்டு போய் அவர்கள் பார்க்க ஜெபம் பண்ணுவதோட தூங்கிட்டு இருக்கிறவர் எழுப்பிடுவார் பார்க்க சொல்லி. அப்போ ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்த ஒரு நபராக பைபிளில் இயேசு கிறிஸ்துவை காட்டுது. இயேசு கிறிஸ்துவ ஒரு பாவம் செய்தவர் தான் நம்ம சொல்ல போனால் பாஸ்டர் ராஜா வாய்ச்சார். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து மரணித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். தெளிவாக என்ன செய்யுது? பாவியன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவங்களுடைய நம்பிக்கையின் படி. அடுத்ததாக தேவனுடைய குமார் என்று சொன்னால் தேவனுடைய நண்பர் என்று சொல்லப்பட்டுள்ளதே இருக்கட்டும். அதுக்காக தேவனுடைய நம்பங்கிறதுக்காக தேவன் சொல்கிறோமா? இயேசு கிறிஸ்து இறைவனுடைய மகனுங்கிறதுக்காக இறைவன் சொல்கிறது யார்? கிறிஸ்தவர். ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாம் தேவனுடைய நண்பனுங்கிறதுக்காக தேவன் நாங்கள் இங்கே சொல்கிறோமா? இல்லை. எனவே இது ஒரு தவறான வாதம். நான் பிசிக்கலாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள், நம்பவில்லை என்று சொல்லி பாஸ்டர் ராஜா அவர் வாதம் வச்சாருன்னு சொன்னால் கிறிஸ்தவ பாஸ்டர் போப்புகளுடைய
ஒஃபிஷியல் வீடியோவை என்னால் காட்ட முடியும். இறைவனுடைய மகனுங்கிறதுக்காக இறைவன் சொல்லி அவர்கள் நம்புவது பிசிக்கலாக நம்புகிறார்கள். மேலும் கிங் ஜேம்ஸ் வெர்சன் பிகோட்டன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினதும் RSV அதை நீக்கினது, அது போலியானதுன்னு சொல்லி நீக்கினது, பிகோட்டன் என்கிற வார்த்தை தவறுன்னு சொன்னதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். நான் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னேன். பாஸ்டர் ராஜன் அவர்கள் மறக்கவில்லை. என்னால் வசனத்தை அள்ளி போட முடியும், அதுக்குரிய தலைப்பு வேறு. அதனால என்ன தர முடியும். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உதாரணம் உண்மையிலேயே பைபிள் படிக்கிறார்கள். இறைவனுடைய மகன் என்பதை சிறந்த விசுவாசி. அடுத்து அடிமை என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போ பைபிளை பொறுத்த குர்ஆனை பொறுத்தவரை அடிமை தான். பைபிளை பொறுத்தவரை தான் பாஸ்டர் ராஜன் அவர் சுட்டி காட்டினாரே, வானவரை வணங்கும் போது கர்த்தரை வணங்கும் சொல்லி சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லி என்ன வசனம் அது? வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரம் 22:9. அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? உன்னோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தை இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் இறைவனுடைய அடியான்கள், சர்வன்ட் ஆஃப் காட். அப்போ அடியான்கள் தான் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே இறைவன் மகன் உறவில்லை. இயேசு கிறிஸ்து இறைவனுடைய அடியான். மத்தேயு அதிகாரம் 12:18. இத்தோடு கடைசி மறுப்புரையும் முடிவடைந்து விட்டது. இறுதியாக முடிவுரை. கடைசி மறுப்புரையில் உள்ள நிபந்தனையும் அதே மாதிரி இந்த முடிவுரையிலையும் இருக்கிறது என்பதை கலந்துரையாடலில் கலந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த முடிவுரை 10 நிமிடங்களை கொண்டது. இதிலையும் எந்த காரணத்தை கொண்டும் புதிய வாதங்கள் வைக்கக்கூடாது. இந்த வாதத்துடைய தொகுப்புரையாக தான் இந்த முடிவுரை அமையப்பட வேண்டும். இதற்காக 10 நிமிடங்கள் இருசாராருக்கும் வழங்கப்படும் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம். இதிலே நான் இந்த அக்ரிமெண்ட்டை குறித்து அதிகமாக அவர்கள் பேசினார்கள். ஆனால் நான் சப்ஜெக்டுக்குள்ளே இருந்தபடியாக பேச இல்லை. அக்ரிமெண்ட்டில் என்னட்ட வீடியோ பதிவு இருக்குது. நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதாக தான் அக்ரிமெண்ட்டில் நாங்கள் முதலாவதாக அக்ரிமெண்ட் போடும் பொழுது ஏற்றுக்கொண்டோம். பக்கத்தில் இருக்கிறவர் அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு ஃபோனில் கதைச்சு அதுவும் என்னட்டு இருக்குது, இல்லை அதை தமிழாக்குவோம்ன்றார். ஆகையால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்ட ஒரு காரியம் மாற்றுவதற்கு நான் ஓகே பண்ணேன். அதே போல் அவர் ஒரு தவறு விடும் பொழுது வேதத்திலேயோ அல்லது குர்ஆனிலேயோ அதை சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அல்லது பார்வையாளர்கள் அப்படியே அதை கேட்டு போய் விடுவார். அந்த அடிப்படையில் அந்த தவறை சுட்டி காட்டினே ஒழிய மற்றபடி அக்ரிமெண்ட்டை மீற வேணுமென்றோ மாற்ற வேணுமென்றோ ஒரு ஆசை எனக்கு கிடையாது. என்று அவர்கள் சொல்கிற காரியங்களுக்கு நான் வாதங்களை சரியாக தெளிவாக வாசிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வைத்து கொண்டு போகணும். அதனால தான் இப்போ அவர்கள் பேசின அநேக பைபிள் வசனங்கள் மாற்றங்களாக சில நேரம் தவறுகளாக இப்போ கூட அவர் ஒருவர் சொல்லும் பொழுது இவர் பக்கத்தில் இருந்து சொன்னார் அவங்களோட நம்பிக்கை என்று சொல்லுங்க என்று. அவர் தவறு விடுறார். அவர் இயேசு மரித்தார் என்று சொல்கிறார். இவர் சொல்கிறார் அது அவங்களோட நம்பிக்கை என்று சொல்லுங்க. அப்போ என்ன விளங்குது என்று சொன்னால் ஒரு மனிதன் தவறு விடுவான். தவறு விடும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இதைத்தான் நான் செய்கிறேன். அவர் பக்கத்தில் இருக்கிறவரை சுட்டி காட்டுறார் அந்த நிமிஷமே விளங்குது. ஆனால் எனக்கு பக்கத்தில் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் மட்டும்தான் இருக்கிறார். என்னை இப்படி மற்றவர்கள் தவறு விடுவார்கள் என்றபடியாக தான் நான் தெளிவாக பேசணும் என்று நான் தனிநபராக வந்து பேசுகிறேன். வருகிறவர்கள் பிள்ளை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பக்கத்தில் ஒருவரை நான் வச்சா இப்படி தட்டிக்கொண்டே இருக்க வேணும், சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். ரைட். இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியாக இயேசுவை குறித்து நீங்கள் தெளிவாக கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இது பாகம் 1 போட்டு நாங்கள் பாகம் 2 போட்டு இந்த சப்ஜெக்டை திருப்பி நடத்தினா கூட எனக்கு சந்தோஷம். எந்தெந்த கேள்விகள் நான் பதிலளிக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவ்வளோத்தையும் குறிப்பிடுங்க. 1 to 1 ஒன்று தவறாமல் அவ்வளவுக்கு நான் பதிலளிப்பேன். ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் சில கேள்விகளுக்கு நான் பதிலளிக்காமல் விட்டிருப்பேன் என்று. உண்மை. காரணம் என்னென்றால் என்னுடைய நேரம் ஃபினிஷ்ட். ஸோ ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒவ்வொரு நிமிஷம் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு கேள்விக்குரிய ஆன்சரை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். இந்த உலகத்திலே நான் ஏன் மரியாளை, யையாவை, இயேசுவை எடுத்து இந்த வாதத்தை வைத்தேன் என்று சொன்னால், நீங்கள் இன்னும் கொஞ்சம் எள்ளி போனால் மரியாளுடைய பெற்றோரிலிருந்து, மரியாளிலிருந்து, யையாயிலிருந்து இயேசு கிறிஸ்து, இந்த 2 பேருக்கும் இருக்கிற உறவும் பரிசுத்தமும் ஒற்றுமையும் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. இதிலிருந்து நாங்கள் என்னத்தை விளங்கி கொள்கிறோம் என்றால், இயேசுவைத்தான் இந்த உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர். அந்த ஒருவரை அறிவிக்க ஒருவர் வந்தார். ஆனால் அவர்கள் சப்ஜெக்டுக்குள்ளே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இவர் ஒரு முக்கியமானவர். இவர் ஒரு இறைவனாய் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தபடியால் தான் இவ்வளவு காரியம் இவருக்கு நடந்தது. இவருடைய தாய் அதனால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதனால் தான் இவரை அறிவிக்க வந்த நபி திருமணம் செய்யாமல் இருந்தார், பரிசுத்தராய் இருந்தார். அப்போ இதுகள் எல்லாம் ஏன் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், தெளிவாக உங்களுக்கு ஒரு காரியத்தை விளங்க வைக்கிறதுக்காக. இப்போ அவரே ஒரு காரியத்தை நன்றாக ஒத்துக்கொண்டார்.
எனக்கு சிரிப்பு வர வந்தது. சில விஷயங்களை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் கேட்போமா? அப்படி என்றால் ஏன் இயேசு அப்படி கேட்டால் மட்டும் எடுக்கிறீங்க உங்களுக்கு இஷ்டப்படி? உங்களோட குர்ஆனில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் மட்டும் நீங்கள் ஏன் அப்படி பதில் சொல்கிறீங்க? தெளிவாக ஒரு காரியத்தை பேசுகிறதா இருந்தால் தெளிவாக பேசுங்க. ஒரு நிலப்பாட்டில் இருங்க. ஒரு நிலப்பாட்டிலிருந்து ஒரு தெளிவாக இருந்தால் சரி. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, சில நேரம் அறிந்தும் பேசுவார். இதைத்தான் நாங்களும் தெளிவாக முன்வைக்கிறோம். அறிந்து பேசிய காரியங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெளிவாக பார்க்க வேணும் என்று சொன்னால் நான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இன்னும் ஆழமாக நாங்கள் இதை பாகம் 1 பாகம் 2 போட்டால் தான் இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாமல் போக முடியாது. பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். நான் கொண்ட ஒரு புத்தகத்தில் எத்தனை புத்தகங்களை திருப்பினேன். இவ்வளோ புத்தகங்களும் திருப்பக்கூடியவைகள், இவ்வளோ புத்தகங்கள் ஆதாரமாக முன்வைக்கக்கூடியவைகள். அடுத்த நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்றால் மற்ற கிறிஸ்தவர்கள் நம்புறது எங்களுக்கு முக்கியம் அல்ல. வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றதை தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். நானும் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை எனக்கு தேவையில்லை. குர்ஆன் என்ன சொல்லுகிறதுன்றதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். குர்ஆனில் இருந்து குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதிலிருந்து தான் நான் பேசுவேன். அதே போல் நீங்களும் பார்க்குறோம். இந்த அக்ரிமெண்ட்டை தான் நான் இப்போ சொல்லுகிறேன். புதிய வாதம் இல்லை. அக்ரிமெண்ட்டில் பார்க்கும் பொழுது நான் வைக்க போகிற ஆதாரம் பைபிள் ஓன்லி. நான் இந்த வாதத்தில் வைக்க போகிற ஆதாரங்கள் பைபிள் ஓன்லி. ஆனால் அவர்கள் போட்டிருக்கிறது எத்தனையோ காரியங்கள் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஹதீஸை வைப்போம், அறிஞர்களை வைப்போம், வரலாறுகளை எடுப்போம். எங்களுக்கு எந்த வரலாறு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இந்த பைபிள் ஒன்றே காணும். கேட்கப்படுற அத்தனை கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்கும். ஆகையால் நான் சிந்தித்து கொண்டு வந்தது காரியம் என்னென்னு சொன்னால், பட் இன்னொரு காரியத்தை அவர் சொன்னார். குர்ஆன் இறைவேதமா, பைபிள் இறைவேதமா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. பிற எந்த கேள்வியை கொண்டு நாங்கள் பேச போகிறோம்? அவர் சொன்னார் அது ஒரு வேற வாதமா. நான் குர்ஆனில் இதுகளுக்கான பதில் இல்லை என்று சொல்கிறேன். அவர் சொல்கிறார் இதுக்கு இல்லை, எதுக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்து கேட்டேன், உங்களுக்கு களிமாவாக காட்டுங்க. ஆதாம தேவனா வழிபடுங்கன்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்லாதீங்க. தேவனா வழிபடுங்கன்னு சொல்லல, வழிபடுங்கன்னு சொன்னார். சுஜூது செய்ய சொன்னார். இறைவனுக்கு கொடுக்குற வணக்கத்தை ஆதாமுக்கு கொடுக்க சொன்னார். அவ்வளோதான் கேள்வி. இறைவன் என்று சொல்லி வழிபடுங்கள் என்று சொன்னாராண்டு நீங்கள் திருப்பி ஒரு கருத்தை வைக்க வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன்னா, நான் சொன்ன கருத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வாதத்தில் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும்னு நான் என்ன தொனியில் என்ன கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு இஷ்டமான காரியங்களை நீங்கள் வைத்து கொண்டு போகிறதில் அர்த்தம் இல்லை. அப்போ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும். நீங்கள் சொல்கிறது ஒரு பிழையான வாதம். நான் சொல்லலையே இறைவன் என்று சொல்லி இறைவனாக வைத்தார் என்று சொல்லலையே. நான் சொன்னேன் அவரை வழிபடுங்கள் என்று சொன்னார். அவ்வளோதான் சொன்னேன். குர்ஆனில் உள்ளது அப்படியே வாசித்து காட்டேன். என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் இல்லை, என்னுடைய விளக்கம் இல்லை. அதில் ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இயேசுவை போல ஒரு சிறந்த ஒருவர், நான் இவ்வளோ நேரம் காட்டின ஆதாரங்கள் உடையவர், நான் கேட்ட அந்த 18 கேள்விகளை உடையவர் ஒருவர் என்றால் இயேசு மட்டும்தான். பைபிளில் மாத்திரமல்ல, குர்ஆனில் வேறு யாருக்கும் கிடையாது. தாய்க்கு சிறப்பு, அறிவிக்க வந்த நபிக்கு சிறப்பு, அவருக்கு சிறப்பு, இந்த உலகத்துக்கு வரப்போறவரும் அவர் தான். இன்றைக்கு ஒவ்வொரு இஸ்லாமியனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஈசா நபியை தான், வேறு நபியை அல்ல. அவரைத்தான் ஏற்றுக்கொள்ளவும் வேணும், அவரைத்தான். ஆனால் ஒன்று என்ன நடக்க போகிறது? வரும் பொழுதுதான் அநேகர் இழந்து விட போகிறார் என்றால் அந்த வாதங்கள், வைக்கப்பட்ட அந்த வேதத்தில் உள்ள வாதங்களை நாங்கள் தவறு விடுகிறோம். அந்த வாதங்களை நாங்கள் எடுக்காமல் விடுகிறோம். அந்த கேள்விகளை நாங்கள் சிந்திக்காமல் விடுகிறோம். அப்போ அதனால் தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த கேட்கப்பட்ட இந்த 18 கேள்விகளுக்கும் ஒரு ஆன்சர் வரும் பொழுது தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் இந்த ஈசா நபிக்கு உள்ள மகிமை, என்ன மகிமையோடு அவர் இருக்கிறார். மட்டும்படி அவர்கள் வாதத்தை மறக்க வேணும் என்றோ அவரை வேறு பக்கம் திறப்பு வேணும் என்றதுக்காக நான் கேள்வி கேட்க தேவையில்லை. என்ற இதை இன்னொரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்போம் என்றாலும் அவ்வளோ கேள்விக்கும் வைக்கணும் என்றாலும் நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அவையில் நான் டைவர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்விகள் முக்கியம். நான் வேறு யாரை பற்றி கேட்கல, அவருடைய தாயை பற்றி தான் கேட்டேன், அவரை அறிவிக்க அந்த நபியை பற்றி தான் கேட்டேன். அந்த காரியங்களை நீங்கள் பின்னுக்கு தான் பதிலளிக்கிறீங்க. நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் 4வது உரையில் 3வது உரையில் அறிவிக்கிறீங்க. ஏன் அடுத்த உரையில் அறிவிங்க. நாங்கள் வாதத்துக்கு வரும்பொழுது அநேகர் எங்களோட பைபிளை வாசிக்கிற எங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த வாதம் இருக்கு. என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க ஒரு நோட் புக்கில். உண்மை தான், எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணாமல் இல்லை ஒருவருமே, இறைவன் ஒருவர். ஆனால் கேட்டால் பதிலளிக்க தெரியணும். அதான் இன்ஷா அல்லான்றோம், இன்ஷா ஈசான்றோம். ப்ரிப்பேர் பண்ணினதை வாட்சி கொண்டு போனால் அது ஒரு வாதமாக வராது.
அது ஒரு செமினார் மாதிரி வரும். கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணி கொண்டு போவோம். இது ப்ரிப்பேர் பண்ணினோண்டு அப்படியே வாசித்து கொண்டு போனால் வராது. நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கேட்கப்படுற அத்தனை கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ நேரம் பற்றாக்குறை இல்லாத பட்சத்தில் அல்லது இன்னொரு நாளை நீங்கள் தீர்மானிக்கிற பட்சத்தில் நான் நிச்சயமாக ஒன்று விடாமல் உங்களுக்கு அவ்வளோ கேள்விகளுக்கு தெளிவான நான் பதிலை தர உறுதி பொருந்துகிறேன். நிச்சயமாக. ஏனென்றால் இந்த புத்தகத்தில் ஒன்று காணும். எங்களுக்கு வேறு புத்தகங்களை நாங்கள் கொண்டு வர தேவையில்லை. இந்த புத்தகத்தில் இருந்தே ஈசா நபி யார், அவருடைய வல்லமை என்ன, அவர் ஒரு சாதாரண மனிதனா இல்லது இறைவனா என்றதை திட்ட தெளிவாக எங்களுக்கு நிரூபிக்க முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லாரும் கேள்வி கேட்டு விளங்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. ஆகையால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்றால், நல்லது தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த கேள்விகளை நீங்கள் போய் ஆராய்ந்து பாருங்கள். அதில் உள்ள காரியங்களை தேடி பாருங்கள். அவர்கள் பதில் இருக்கு என்று சொன்னார்கள், நான் சொல்கிறேன் பதில் இல்லை என்று. ஆகையால் நீங்கள் அவர்களிடமே போய் இந்த 18 கேள்விகளே சரி, இந்த வாதத்தில் அர்த்தம் இல்லை என்று சொன்னீங்க, ஓகே, எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. நீங்கள் பர்சனலாக இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுங்கள் என்று சொல்லி, உங்கள் யாராவது ஒருவருக்கு அவ்வளோ பதிலுக்கும் பதிலளிக்க முடியும் என்றால் என்னை மறுபடியும் அழைத்து, இவ்வளோ ஜனங்களுக்கு முன்னுக்கண்டாலும் பரவாயில்லை, இந்த கேள்விக்கான பதிலை தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் கேட்குற கேள்விக்கான பதில் எனக்கு கிடைப்பது கிடையாது. ஏதோ ஒரு சாட்டுப்போக்கு கூடாக அந்த பதிலை சொல்லி போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் டாப்பிக்கு அங்கால கேள்வி கேட்டாலும் நான் அந்த கேட்கப்படுற நேரத்தில் அந்த கேள்விப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து கொண்டு தான் போய்கொண்டிருப்பேன். அன்புள்ளவர்களே, இது நமது தொகுப்புரை. இந்த தொகுப்புரைக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், சகோதரர் சொன்னார், ப்ரிப்பேர் ஆகிட்டு வரக்கூடாது. ப்ரிப்பேர் ஆகிட்டு வாரது வந்து வாசிப்பது ஒரு வாதம் இல்லை. ஏன் நாம் அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு வரோம்னு சொன்னால், மக்களுக்கு தெளிவு பெறணும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன மைண்டில் வருதோ அதை பேசுகிறது இல்லை விவாதத்தில் முக்கிய நோக்கம். இந்த தலைப்பில் என்ன பேசப்படுதோ அது சரியான முறையில் மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்போ தான் மக்கள் முடிவெடுப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னால் அதுக்குரிய தயாரிப்போடு தானே வருவோம். அதுக்குரிய தயாரிப்போடு நாம் வருவோம். அப்போ சொல்லுங்கள், நீங்கள் தயாரிப்போடு வரலன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்ல நீங்கள் வாதம் வச்சா அப்படி தான் அர்த்தம் வரும். இந்த தொகுப்புரையில் நாம் என்ன சொல்ல இருக்கிறோம்னு சொன்னால், நாம் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைத்தோம் அதில் ஒரு தொகுப்பு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அதே மாதிரி என்னென்ன வாதங்கள் முக்கியமாக சகோதரர் எடுத்து வைத்தார், நிறைய வாதங்கள் எடுத்து வைத்தார். அதில் முக்கியமானதுகளை என்னென்ற சொல்லுவோம். அதுக்கு முன்பதாக இந்த ஒப்பந்தம் சம்பந்தமான ஒரு விடயத்தை பதிவு செய்தார். அதனால நாமளும் அதுக்குரிய சில தகவல் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆளாக இருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், நான் ஒப்பந்தத்தை வைத்து சொல்கிறது காரணமே, நம்முடைய சகோதரர் ஒரு தவறு செய்தார். அந்த தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர் சொன்ன ஒரு வாசகம் இருந்தது, இறைவனால் அந்த தவறை வரவைத்தார் என்ற அடிப்படையில் சொன்னார். அதுக்குத்தான் நாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனோமே தவிர நாம் ஒரு பெரிய ஒரு விடயமாக இதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. ரைட். அதே மாதிரி அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த என்ன பாசையில் இதை நாங்கள் விவாதத்தை செய்யணும், நம்ம ஆங்கிலத்தில் தான் செய்யணும். என்ன காரணம்னு சொன்னார். என்னென்னு சொன்னால், கிறிஸ்துவர்கள் யாருமே உலகத்தில் முஸ்லீம்கள் எடுத்து வைக்கும் வாதங்களுக்கு பதில் சொல்லவில்லை. அதனால நாம் ஆங்கிலத்தில் விவாதம் செய்வோம். நாம் சொன்ன பதில் என்ன? கிறிஸ்துவர்களுக்கு முஸ்லீம்கள் பதில் சொல்லிவிட்டார்கள் ஆங்கிலத்தில், அதனால் நாம் ஆங்கிலத்தில் விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ் உலகத்துக்கு போயிட்டு சேர வேண்டும்ன்றது தான் நம்மளோட நோக்கம்னு சொன்னோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் அவர் சப்ஜெக்டுக்குள்ளே வந்தனால தான். இதெல்லாம் அவசியம் இல்லாது. இரண்டாவது, அதாவது ஆரம்பத்தில் அந்த ஒப்பந்தத்துக்கு ஆங்கிலத்தில் பேசுவோம்னு சொல்லி கடைசியாக இல்லை தமிழில் பேசுவோம்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம் தானே, சைன் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் தான் இறுதியான ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம், விவாதம் முழுவதும். சரி, நம்ம இந்த தொகுப்புரைக்கு வருவோம். நாம் நம்முடைய உரையில் அறிமுக உரை ஒன்று தந்தோம். ஏன் அந்த அறிமுக உரையை நாங்கள் வழங்கினோம்னு சொன்னால், இந்த தலைப்பு இயேசு சர்வ வல்லமை உள்ள இறைவனா என்ற தலைப்பை புரிவதற்காக வேண்டிய ஒரு அறிமுகம் ஒன்று தேவைப்படும். அப்போ அந்த அறிமுக உரையில் நாம் என்ன சொன்னோம்னு சொன்னால், இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு நாங்கள் சொல்கிறோம், இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர், நல்ல மனிதர், அற்புதங்கள் செய்தார். அப்போ இந்த மனிதர் தன்னை பற்றி என்ன போதித்தார், அதே மாதிரி இறை கோட்பாட்டை பற்றி என்ன சொன்னார், இந்த விடயங்களை நம்ம அறிமுக உரையில் சொன்னோம். ஒரே இறைவன், அவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற கருத்தை யூதர்கள் எந்த கருத்தை கொண்டாரோ அதே கருத்தை இயேசுவும் மக்களுக்கு சொன்னார்னு நாங்கள் அறிமுக உரையில் சொன்னோம். அதே மாதிரி இயேசு தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினார்
தன்னை ஒரு தீர்க்கதரிசியாகவும் அதே மாதிரி மனிதராகவும் அறிமுகப்படுத்தினார் என்ற ஒரு வாதத்தையும் நாங்கள் வைத்தோம். அதே மாதிரி சீடர்கள், ஏன்னா அந்த ஓட்டலில் தானே வரணும். ஒரு நபர் வாரார், அவர் ஒரு போதனை செய்கிறார், அவர் தன்னை பற்றி எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார், பின் அவரின் சீடர்கள் எவ்வாறு இயேசுவை நம்புகிறார்கள். சீடர்கள் என்ன சொன்னாங்க? மெசாயா என்று நாங்கள் நம்புகிறோம். மெசாயான்றதுக்கு அர்த்தம் நாங்கள் சொல்லிட்டோம். அதே மாதிரி மனிதர் என்று நம்புகிறோம். அதுக்குரிய வாதங்களும் வசனங்கள் நாங்கள் அறிமுகவுரையில் நாங்கள் சொன்னோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன சொன்னோம்டா, அறிமுகவுரையில் தெளிவாக நாங்கள் சொன்னோம், இந்த மார்க்கம் இயேசு கொண்ட அந்த போதனைகளை புறஜாதிகள், ரோமர்கள் உதாரணமாக அவங்களும் என்ன செய்தாங்க, பின்பற்றதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களிடத்தில் என்ன தவறான இறை நம்பிக்கையில் இருந்ததோ அதே நம்பிக்கையுடன் தான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்போ அதுக்கு உதாரணங்கள் நாங்கள் காட்டினோம். பாவுலை ஒரு தேவனாக கருதப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் சொன்னோம். பின் எவ்வாறு இயேசுவை பற்றி வெவ்வேறான வாதங்கள், வெவ்வேறான நம்பிக்கைகள் உருவானது என்ற அந்த வரலாற்றையும் நாங்கள் குறிப்புகள் தந்தோம். அதற்கு பின் நம்மளோட வாதங்கள், இயேசு சர்வ வல்லமை உள்ள இறைவன் அல்லன்றதுக்கு நாங்கள் தயார்படுத்திட்டு ஏன்னா தெளிவு பெறணுமே, வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்தோம். ஒவ்வொன்றாக சொல்கிறேன். அதாவது நாம் முதல் வாதமாக எடுத்து வைத்தோம் என்னென்னு சொன்னால், இறைவனே, அதாவது பிதாவே மெய்யான தேவன். அப்போ அது தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்கிறதோட நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லிட்டோம், ஒன்லி ட்ரூ காட்னு. அப்போ அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை நாங்கள் பிழையா செய்ததாக சொன்னோம். அதை சொல்லாமல் இருக்கிறது தான் ஆங்கிலத்திலே சொன்னோம். ஏன்னா அது ஒப்பந்தத்தில் இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்துக்கொள்கிற கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் டிரான்ஸ்லேஷன் தான் தமிழில் செய்கிறேன். நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷில் அந்த ஒன்லி ட்ரூ காட்னு தான் இருக்குது. இரண்டாவது, இறைவன் யாரும் இறைவனை காண முடியாது, ஆனால் இயேசுவை மக்கள் கண்டாங்க, எனவே இயேசு இறைவன் அல்ல என்ற வாதத்தை வைத்தோம். அதே மாதிரி இறைவன் யாராலையும் சோதிக்கப்பட மாட்டார், ஆனால் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார், எனவே இயேசு இறைவன், சர்வ வல்லமையுள்ள இறைவன் அல்ல என்ற மூணாவது வாதத்தை எடுத்து வைத்தோம். இன்றும் பல வசனங்கள் நாங்கள் முன்வைத்தோம். இயேசுவும் இறைவனும் வெவ்வேறானவர்கள். அதை சகோதரர் ராஜகுலசிங்கம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஆனால் இப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, என்னடா 2 பேர்னு சொல்கிறாங்க, அப்போ 2 பேர் யார், 2 இறைவனான்னு நாங்கள் வாதமாக கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லவில்லை. இறுதியாக இறுதி நாள், அதாவது தீர்ப்பு நாளை பற்றி இயேசு அறியவில்லை. ஆனால் அந்த இயேசு எல்லாவற்றையும் தெரியாதவர்ன்றதுக்கு சில பல அநேக ஆதாரங்களை வைத்தோம். அதுக்கு பதில் சொன்னவர் தீர்ப்பு நாளை தெரியாதுன்றதுக்கு ஒரு உருப்படியான பதிலோ அல்லது ஒரு வாதத்தை எடுத்து வைக்கவே இல்லை. அதை நீங்கள் கவனிக்கணும். இறுதியாக நாம் அத்திமரம் சம்பந்தமான வாதம் எடுத்து வைத்தோம். அத்திமரம் அந்த ஸ்டோரியை, அந்த கதையை ஒரு வகையான உவமைன்ற மாதிரி சித்தரிக்க முயற்சி செய்தார். ஆனால் எவ்வாறு எடுத்தாலும் இயேசுக்கு முக்கியமான விடயங்கள் தெரியவில்லை. அத்திப்பழம் காய்க்கிற காலம் தெரியவில்லை, அது காய் இருக்குதா இல்லையா என்று தெரியவில்லை என்று பல வாதங்களை நாங்கள் முன்வைத்தோம். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த வாதங்களை தான் நாங்கள் தயார்படுத்தி வந்த இந்த வாதங்கள் தெளிவான வாதங்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், தெளிவான வசனங்கள் முன்கோள் காட்டி தான் வாதங்களை எடுத்து வைக்கணும். அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஏற்கனவே நம்பின வாதங்களை பைபிளுக்குள்ளே திணிக்கக்கூடாது. எனவே இதுதான் நம்மளோட தொகுப்புரை. இறுதியாக சகோதரர் பேசி நம்மளோட இந்த உரையை நாம் முடிப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வாதத்தின் இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். உண்மையிலேயே மிக அதிகமாக இன்னும் பல வாதங்களை நாங்கள் தயார் செய்து வைத்திருந்தாலும் நேரம் போதாமையால் எங்களுக்கு முன்வைக்க முடியாமல் போனது. என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ், சொன்ன வாதங்களுக்கே பதில் வராத போது அந்த வாதங்களை வைப்பதில் எங்களுக்கு பதில் எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் அதிகமான விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது. தலைப்போடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை நாங்கள் பைபிளிலிருந்து மேற்கோள் காட்டி பேசினோம். குறிப்பாக இயேசு சர்வ வல்லமையுள்ள இறைவன் அல்ல என்பதை வேதாகமத்தின் துணை கொண்டே நாங்கள் விளக்கப்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே நேரத்தில் இந்த திருக்குர்ஆனை பற்றி அடிக்கடி விமர்சனங்கள் செஞ்சு கொண்டு இருந்தார். இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் கிடையாது, பதில் கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்குமான பதில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. நீங்கள் அடிக்கடி பைபிளை பற்றி சொல்லும் பொழுது பியூட்டின்னு சொன்னீங்க. நாங்கள் குர்ஆனுக்கு பியூட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? சாதாரண பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா,
கோழி ஒரு முட்டை விட்டு கொக்கரிச்சு தெரியுது, 1000 முட்டை விட்டுட்டு அமைதியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எங்கள்கிட்ட பியூட்டி ஃபுல்லாக அதில் இருக்குது. நாங்கள் பியூட்டின்னு சொல்லி அதை நாங்கள் குருவான பியூட்டியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பியூட்டின்னு வார்த்தை சொல்கிறதால அது பியூட்டியாகவும் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி ஆக முடியாது. அதுக்கு எங்கள் காரணம் அடுத்த தலைப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதே நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் இந்த சுஜூது சப்தத்தை அடிக்கடி அவர் திரும்ப பேசினார். அது ஆரம்பத்தில் விடுவோம்னு பார்த்தேன். இந்த சஜதன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அரபு மொழியில் ஒரு மொழி கருத்தும் இருக்கும், ஒரு பரிபாஷை கருத்தும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு மொழியில் இந்த அஸ்வலாத்துனா அரபு மொழி கருத்து அகராதி பொருள் பிரார்த்தனை. அதுக்கு இஸ்லாமிய பரிபாஷையில் நாங்கள் பிரேயர் இருக்குது இல்லையா, தொழுகை, அதுக்கு அஸ்ஸலான்னு நாங்கள் சொல்லுவோம். அதே போல் அரபு மொழியில் சஜதன்னு சொன்னால் நீங்கள் போகலாம், இன்டர்நெட்டுக்கு நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். அது சம்பந்தம் டிக்ஷனரிஸில் நீங்கள் பார்க்கலாம். பணிந்தார், பணிவாக நடந்து கொண்டார் ஒரு பொருள் இருக்குது. எனவே குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம், யூதர்களுக்கு உதுகுலு ஹாதிஹில் கரியத சுஜ்ஜதன், சுஜூது செய்தவர்களாக நீங்கள் இந்த ஊருக்குள் நுழையுங்கள்னு சொன்னால் நாங்கள் வணங்குற மாதிரி சுஜூது செஞ்சு கொண்டு யாருக்கும் ஊருக்குள்ள நுழைய முடியாது. பணிந்தவர்களாக நுழையுங்கள். ஸோ அந்த கருத்தும் இருக்குது. எனவே நாங்கள் குர்ஆனை பார்க்கும் பொழுது நீங்கள் டிரான்ஸ்லேஷன் வச்சுட்டு பேசுறீங்க, இன்னும் விரிவாக நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பதில் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இறுதியாக உண்மையிலேயே கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் நீங்கள் எங்களுடைய உண்மையிலேயே உங்களுடைய மார்க்கம் இஸ்லாமாகத்தான் இருந்தது. எங்களுடைய மார்க்கமும் இஸ்லாம். இறைவன் தீர்க்கதரிசிகளை ஏகத்துவ கொள்கையை போதிப்பதற்காக அனுப்பினார். எல்லா தூதரும் அந்த கொள்கையைத்தான் போதித்தார்கள். நீங்கள் சொன்னது போல் பிற்பட்ட காலங்களில் பிசாசினால் இந்த கொள்கைகள் மாற்றிக்கொள்ளப்பட்டது. இறுதியாக உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்கின்றேன். வேதத்தை உடையோரே, குர்ஆனுடைய அன்பான அழைப்பிதழ், வேதத்தை உடையோரே, அல்லாஹ்வை தவிர வேறு இறை எவரையும் நாம் வணங்க மாட்டோம், மேலும் அவனுக்கு எதிரையும் இணையாக்க மாட்டோம், அல்லாஹ்வை என்று எங்களில் சிலர் கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற முடிவு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதத்தின் மூலம் சத்தியம் நிச்சயமாக மக்களுக்கு விளங்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்பிக்கை முடித்துக் கொள்கிறேன். இத்தோடு இந்த விவாதம், இந்த கலந்துரையாடல் முடிவடைகிறது. இறுதியாக நடுவர் உரை ஒரு 5 நிமிடம் இருக்கு. இதனுடைய தீர்ப்பு நாங்கள் பார்வையாளர்களுக்கு, பொதுமக்களாகிய உங்களுக்கே முன்வைக்கின்றோம். நீங்கள் இந்த 2 விவாதத்தையும் காலையிலிருந்து இந்த 2 கலந்துரையாடல்களையும் இருதரப்பினருடைய வாத பிரதிவாதங்களையும் நீங்கள் காலையிலிருந்து கேட்டுக்கொண்டு வந்திருப்பீங்க. இது இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு இவைகளை பற்றி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை பற்றி நீங்களே அறிந்து கொள்வதற்கு அந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். இச்சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக இக்கலந்துரையாடல், அதாவது இங்கு பேசப்பட்ட கருத்துக்கள், இதில் பதியப்பட்ட உபகருத்துக்களும் தொடர்ந்து பேசப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இதனூடாக ஆன்மீக ரீதியாகவும் சமய ரீதியாகவும் நல்லதொரு தெளிவு ஏற்படுத்தவும் அதனால் பரலோக வெற்றிக்கு வழிவகுக்கவும் காரணமாகும் என்பதையும் நான் இந்த அவையில் பதிய விரும்புகிறேன். இது கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் சமய ரீதியாக யார் சரியான தெளிவில் இருக்கிறார்கள் என்று தீர்மானிப்பதற்கு ஒரு ஆரோக்கியமான ஆரம்பமாக இருக்கும். ஆக இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்ட வளவாளர்களே, இந்த கலந்துரையாடல் இன்ஷா அல்லாஹ் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இறைவனுடைய உதவியோடு அப்படிப்பட்ட தொடர்ந்து இதை நாங்கள் நடாத்தி செல்வதற்கு தீர்மானித்தோம் சொன்னால் இதைவிட ஒரு நல்லதொரு தெளிவை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கு அது வாய்ப்பாக அமையும். ஆக இறுதியாக இதிலே கலந்து கொண்ட வளவார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதில் எந்த கருத்து ரீதியான மோதல்களை ஏற்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல, அந்த கருத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது தான் எங்களுடைய நோக்கம். ஆக உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு காலையிலிருந்து பொறுமையோடு இதை பார்வையிட்டு கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதை ஏற்பாடு செய்வதற்கு சகல விதத்திலும் நமக்கு துணையாக இருந்த ஏனைய பெயர் குறிப்பிடப்படவில்லை இங்கே எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இத்தோடு இந்த விவாதத்தை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவார்கள் சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறோம்.